இனிமேல் உங்களுக்கு மற்ற திட்டங்களுக்காக செலவழிக்கக்கூடிய பணம் வந்து இருக்காது. ஏன்னா அவங்களுடைய எல்லா பணத்தையும் பேரருக்கு நிவாரணம் கொடுக்க தான் அவங்க சரியா இருக்கும். நீங்கள் வந்து போன வருஷம் சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசிக்கு நிவாரணம் கொடுத்துருந்தோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கு வந்து நம்ம வந்து வெள்ள நிவாரணம் வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ வருமானம் வரக்கூடிய ஏற்கனவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒன்றிய அரசாங்கம் நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை தரமாட்டேங்கிறாங்க. அந்த அம்மா வந்து அதை பற்றி சொல்றதே இல்லை. நிர்மலா சீதாராமன் வந்து இதை பற்றியே சொல்றதில்லை. எப்போ கேட்டாலும் நான் அப்போ கொடுத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் அவர்களும் வரக்கூடிய பணமே நமக்கு வந்து இல்லாதப்ப தமிழக அரசுக்கு வரக்கூடிய வருமானத்தில் அல்லது வரக்கூடிய டாக்ஸ் பணத்தில் என்ன ஆயிரும்னா வரக்கூடிய காலங்களில் வெறும் பேடலுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு தான் வந்து பணம் செலவாக முடியாது. ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும், ஸ்கூல்ஸ் கட்டணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எத்தனை பாலம் உடஞ்சு போயிருக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ தான் நீங்கள் ரீபில்ட் பண்ணணும். எத்தனை ஆயிரம் கோடி உங்களுக்கு வந்து செலவாகும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்கள் வந்து பணம் தரணும். ஒவ்வொரு ஏக்கர் விவசாயத்துக்கு நீங்கள் வந்து இழப்பீடு வந்து தரணும். 2 லட்சம் ஹெக்டேர் வந்து அழிஞ்சு போயிருக்கதான் முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. எத்தனை கால்நடைகள் வந்து போயிருக்கு.